என்னடா நடக்குதுங்க? ஆண்டவர் படம் ஃபிளாப், தளபதி சாங் நல்லால, சூரி ஹீரோ, சிங்கமூலி வில்லன், தனுஷ் எஸ்டிஆர் மாதிரி பேசுறாரு. தளபட அப்டேட் பேக் டு பேக் ரிலீஸ் ஆகுது. ஜெயிலர் ரிலீஸ் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. 2024 அதிக வசூல் செஞ்ச தமிழ் படம் அரண்மனை 4. என்னடா நடக்குதுங்க? விஸ்வரூபம் அடுத்து ஆண்டவர் 4 வருஷம் கேப் விட்டு லோகி கூட சேர்ந்து விக்ரம்னு ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அப்படம் ஆண்டவருக்கு கம்பேக்காக இருந்திருக்கும். அதுக்கடுத்து சங்கர் கூட சேர்ந்து இந்தியன் 2 ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அப்படம் ஆண்டவருக்கு கோபேக்காக மாறி இருக்கும். ஆண்டவர் என்னதான் கோபேக்காக மாறினாலும் திரும்ப கம்பேக் கொடுக்கறதுக்கு 2 படம் வச்சிருக்காரு. ஒன்று தக் லைஃப் அண்ட் KS 234. என்னதான் பெரிய ஸ்டாராகவே இருந்தாலும் கதை நல்லா இல்லைனா படம் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிடும் அப்படின்றத அண்ணாத்த படம் ப்ரூவ் பண்ணுச்சு. அடுத்து இந்தியன் 2லேயே ப்ரூஃப் ஆயிடுச்சு. ரஜினி என்ன கமல் இந்தியன் 2 சரியா போலன்னு கேள்விப்பட்டேன். ஓ அப்படியா? அண்ணாத்த 2 எப்போ வரும்னு ஸ்ருதிஹாசன் கேட்டாங்க. சரி ரைட், அதை விடுங்க. தக்லைஃப் மூவி டீம் கிட்ட இருந்து ஆல்ரெடி 2 கிளிம்ஸ் ரிலீஸ் ஆச்சு. அதில் ஒன்று டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ஆண்டவர் வச்சு எடுத்திருப்பாங்க. அடுத்து சிம்பு ஜாயின் டு தக்ஸ்ன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த படத்தோடைய டப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வாய்ஸ் ஆஃப் தக்ஸ்ன்னு. 26 வருஷம் முன்னாடி நாயகன் மூவியில் மணிரத்னமும் கமலும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. படத்தில் ஆண்டவர் பேர் சக்திவேல் நாயக்கர். இப்போ இந்த படத்தில் ரங்கநாயக சக்திவேல் நாயக்கர் அப்படின்னு ஆண்டவர் பேரை வச்சிருக்காங்க. அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு இது ஒரு லிங்க் இருக்கிறனால இது அதோடைய சீக்குவலாக இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேட்டால் இருக்கக்கூடாதுன்னு தான் நம்புறேன். ஏன்னா சீக்குவல் பரிதாபங்கள் தமிழ் சினிமாவை எப்படி ரூல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்க. ஒருவேளை இந்த படம் நாயகனுடைய சீக்வல் அப்படின்னு சொன்னாங்களேன்னா அவ்வளவுதான் இளையராஜா கிட்டேருந்து நோட்டீஸ் வந்துடும். ஆமாம், ஏன்னா இந்தியனுக்கு ஏஆர் ரகுமான் மியூசிக்கு, அதனால அது சும்மா விட்டாரு. இப்போ நாயகன் மியூசிக் டைரக்டர் யாரு? சாமி அடிச்சிடும் நோட்டீஸு. அப்புறம் சாமி பூதமா மாதிரி நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாரு. சாமி இப்போ ஏதோ பண்ணிக்கல, ஏதோ வரணும் பணம் வரணும்னு சொல்லி அது வருது இல்ல. அது மட்டும் இல்ல, நீங்க ப்ரொடியூஸ் பண்ண வள்ளி படத்துலயும் வண்டர்ஃபுல் சாங்ஸ். லைக் வாட் a beautiful song. வள்ளி வந்து கார்த்திக் பண்ணாங்க, சாமி பண்ணத. தோத்துக்கிட்டே இருக்கீடா. மணிரத்னம் ஆண்டவர் காம்போல ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் படம் நாயகன். ஆண்டவருடைய கரியர் பெஸ்ட் ஃபிலிம்டா அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஃப்ளாப். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அப்போ தலைவருடைய மனிதன் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படமும் நாயகன் படமும் கிளாஸ் விட்டாங்க. ஆனால் மனிதன் படத்துக்கு தான் அதிக பேர் போயிட்டாங்க. அதனால நாயகன் படம் அப்போ ஃப்ளாப் ஆயிடுச்சு. என்னதான் ரொம்ப நாள் கழிச்சு விக்ரம்னு ஒரு நல்ல படம் கொடுத்தாலும் உடனே ஏன் இப்படி பண்ணீங்க இந்தியன் 2 அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் அப்போ இருந்தே இப்படி தான். இப்போ பார்த்தீங்கன்னா 1996 இந்தியன் படம் ரிலீஸ் ஆயிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வை சண்முகி காதலா அப்படின்னு 2 காமெடி ஃபிலிம். அதுக்கடுத்து ஆளவந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சீரியஸாக இறங்கிருப்பாரு. அதுக்கடுத்து பம்மல் கே சம்பந்தம் பஞ்சதந்திரம் அப்படின்னு காமெடியாக இறங்கிருப்பாரு. அடுத்து ஏ ராம் அப்படின்னு இருப்பாரு. அடுத்து தெனாலி அப்படின்னு காமெடியாக போயிருப்பாரு. அடுத்து அன்பே சிவம் விருமாண்டி அப்படின்னு போயிருப்பாரு. அதுக்கடுத்து வசூல் ராஜா MBBS இப்படின்ட்டு காமெடி ஜோன் சீரியஸ் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி எடுக்கிறது ஆண்டவரோட ஸ்டைலே. அதனால் விக்ரம் படத்துக்கு அடுத்து வந்த இந்த இந்தியன் 2 நீங்கள் ஒரு காமெடி ஃபிலிமாக கன்சிடர் பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் இது காமெடி ஃபிலிமா இல்லையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தார்த் சமுத்திரக்கடிக்கே அட்வைஸ் பண்ணுறாரு. இது போதாதான் இது காமெடி ஃபிலிமாக கன்சிடர் பண்ணுறதுக்கு. ஒரு சீக்வல் ஃபிலிம் எடுக்கலான்னு பிளான் போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த படத்துக்கு வரவேற்பு நல்லா இருக்கணும். அடுத்து அந்த ஸ்டோரி ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சதுக்கு மறுபடியும் கமா போட முடியுமான்னு யோசிக்கணும். அதுக்கடுத்து தேடு அந்த படத்துக்கு நல்ல ஸ்க்ரீன் பிளே இருக்கான்னு யோசிக்கணும். இப்படி எதுவுமே பார்க்காம எடுத்து ரிலீஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. சரி ரைட்டு, கண்டென்ட் மாதிரி வேற எங்கேயோ போகிறோம் போல. இது ஒன்று இந்தியன் 2 ரோஸ்ட் இல்லை கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சொம்பு தூக்க போகிறோம் ஆண்டவருக்கு. ஆண்டவர்னா யாருன்னு தெரியுமாடா? இந்த படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறம் 10 வருஷம் கழிச்சு கேடிவியில் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்கு, இந்த படத்தை நம்ம ஏன் ஃபஸ்ட்டே பார்க்கல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி படத்துல எல்லாம் இவருடைய படம் நிறையவே இருக்குது. அது மாதிரி என்னென்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பே சிவம், ஏ ராம், ஆளவந்தான் இப்படின்ட்டு ஒரு 10 படம் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. அப்படிப்பட்ட என்னடா வீட்டில் அடிக்கிறீங்க? என்னடா எங்கள் வீட்லேயே அடிக்கிறீங்க? என்னடா எங்கள் வீட்டில் என்னடா அடிக்கிறீங்க? வெளில அடித்தா வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுண்டா, அம்மா அடிச்சிட்டாங்கம்மா, அப்பா அடிச்சிட்டாங்கப்பா, என்ன பண்ணுறது தெரியலன்னு. வீட்டில் அடித்தா யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? என்னடா வீட்டில் அடிக்கிறீங்க? அனாதை நினச்சிட்டிங்களா? ஆண்டவரே இப்படியெல்லாம் படம் கொடுத்த நீங்க ஏன் இப்படி இந்தியன் 2 நடிச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் 3 படம் நல்லா இருந்துச்சு, அதனால தான் நான் இந்தியன் 2 ஒத்துக்கிட்டேன். அவ 2 எதுக்கு எடுக்கணும்? 2 அப்படி 3 பார்க்க வேண்டியது. இந்தியன் 3 எடுக்கணும்ல? இல்ல சரி ரைட்டு போதும். ஆல்ரெடி நிறைய பேர் அடிச்சிட்டாங்க ஆண்டவரை. இப்போ மணிரத்னம் ஆண்டவர் கம்போ கிட்ட வருவோம். மணிரத்னம் டைரக்ஷன் அப்படின்னு சொன்னாலே ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை PS2 அவர் காப்பாற்றலனாலும் இதுல காப்பாற்றுவார் அப்படின்னு நம்பலாம். டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஆண்டவர் வச்சு ஒரு கிளிம்ஸ் ரெடி பண்ணி விட்டாங்கன்னு சொன்னால அந்த கிளிம்ஸ்லயே யக்குசா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை மென்ஷன் பண்ணியிருப்பாரு.
அப்படின்னா கேங்ஸ்டர் அப்படின்னு அவரே சொல்லியிருப்பாரு. இப்போ இது ஒரு கேங்ஸ்டர் மூவி அப்படின்னா மணிரத்னம் கெரியர் பெஸ்ட் மூவினா தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. மகாபாரத டெம்ப்ளேட்டை லைட்டாக மாடிஃபை பண்ணி எடுத்து வச்சுருப்பாரு, பயங்கரமாக இட்டாச்சு. அப்போ நாயகனோட தளபதி தான் அப்போ நிறைய கல்லா கட்டுச்சு. ஸோ கேங்ஸ்டர் மூவிலாம் மணிரத்னுக்கு புதுசு இல்லை எடுக்கிறதுக்கு. இந்த மூவி ஃபர்ஸ்ட் அப்டேட்ல ஜெயம் ரவி துல்கர் சம்மலாம் நடிக்கிறதா இருந்துச்சு. டேட் இல்லாத காரணத்தால் விலகிட்டாங்க. கடைசியாக நம்ம பட்மேன் சேர்ந்து நடிச்சிட்டு வராரு. இந்தியன் 2 ஆடியோ லான்ச்லேயே ஷூட்டிங்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஐயோ இது இல்லை, இதுதான். இந்த படத்துக்கு எல்லாமே பாசிட்டிவ் தான். ஏ ரஹ்மான் மியூசிக், மணிரத்னம் டைரக்ஷன், ஆண்டவர் அண்ட் அட்மேன் ஆக்டிங் எல்லாமே நன்மைக்கு. இதில் அட்மேன் வேற ஒஸ்திக்கு அடுத்து காப்பா நடிக்க போறாரு. ஒஸ்தி மாமா ஒஸ்தி மாமா ஒஸ்தி மாமா ஒஸ்தி மாமா. இது எல்லாத்தையும் விட அல்டிமேட் எதுன்னு தெரியுமா? எதுடா அது? எது? ஸ்பார்க்கு. போறது போறீங்க, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டு போங்க. நானும் வாழுவேன், நீங்களும் வாழுவீங்க. இந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மேல ஐக்கான்லயும் தரேன், அதையும் பாருங்க. கண்டினியூ. அவா அவா அவவா அவவா அவா 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 அவவா அவவா அவா அவா. சாரி மாப்ள, என்ன சொல்றதுன்னே தெரியல. சக்கரை கம்மியா ஒரு டீ சொல்லு. இவ்வளவு நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்த, என்ன பார்த்தோன்னா சோக மியூசிக் வாசிக்கிறியா? நவரு மச்சான். மாமா சுரேஷ், உன் முகத்தை நிமிந்து பார்க்க கூட கூச்சமா இருக்கு. நான் வேணா குனிஞ்சு காட்டுவா மாமா?